வணக்கம், வெல்கம் டு எஸ்எஸ் ஐடி லெக்சர்ஸ் தமிழ். இந்த வீடியோவில் ஒரு ஆரக்கிள் டேட்டாபேஸில் வேல்யூஸ் எப்படி இன்சர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். எந்த ஒரு டேட்டாபேஸ்லையுமே வேல்யூஸை ஸ்டோர் பண்ண நமக்கு டேபிள் அப்படின்ற ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் வேணும். ஆரக்கிள் டேட்டாபேஸில் டேபிள் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு என்னோடய சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஆரக்கிள் கிரியேட் டேபிள், அதை பாருங்கள். நெக்ஸ்ட், ஆரக்கிள் டேட்டாபேஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக டேபிள் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் எந்த ஒரு வேல்யூ சேவ் பண்ணனாலும் வேல்யூஸை சேவ் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான ஸ்டேட்மெண்ட் இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, டேபிளில் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கிற காலம்க்கு வேல்யூஸை என்ட்ரு பண்ணுறதுக்கு தான் இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட். ஒவ்வொரு இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட்லேயும் டேபிளோட காலம்க்கு வேல்யூஸ் நம்ம ஸ்பெசிஃபை பண்ண போகிறோம். நெக்ஸ்ட், ஒரு இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் எக்ஸிக்யூட் ஆகும்போது நமக்கு ஆரக்கிள் டேபிளில் ஒரு ரோ க்ரியேட் ஆகும். இந்த ரோ அப்படின்னு சொல்கிறது ரெக்கார்ட். ஸோ இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட்டோட மெயின் ஃபங்க்ஷன் வந்து ஆரக்கிள் டேபிளோட காலம் வேல்யூஸை சேவ் பண்ணுறது, ரோ க்ரியேட் பண்ணுறது, சேவ் பண்ணி ரோ க்ரியேட் பண்ணுறது. ஒரு டேபிளுக்கு எத்தனை காலம் வேல்யூஸ் நாம் என்டர் பண்ண போகிறன்றதை பொறுத்து இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட்டோட சின்டெக்ஸ் வேரி ஆகும். முதல்ல இப்போது நம்ம எல்லா காலமுக்கும் வேல்யூஸ் என்டர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் அதற்கான சின்டெக்ஸ் வந்து இன்சர்ட் இன்டு டேபிள் நேம் வேல்யூஸ் ஓப்பன் ப்ராக்கெட் லிஸ்ட் ஆஃப் காலம் வேல்யூஸ் கமா செப்பரேட் பண்ணி கொடுக்கணும். இப்போ இந்த காலம் வேல்யூஸ் அப்படின்னு நான் சொல்கிறது, டேபிளில் நம்ம காலம் நேம்ஸ் க்ரியேட் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த காலம் நேம்ஸ்க்கு இப்போ நம்ம வேல்யூ கொடுக்குறோம். இங்கே கொடுக்குற காலம் வேல்யூஸோட ஆர்டரும் அங்கே இருக்கிற காலம் நேமோட ஆர்டரும் மேட்ச் ஆகணும். அதாவது இங்கே காலம் 1 வேல்யூ அப்படின்றது டேபிளில் இருக்க ஃபஸ்ட்டு காலத்தை குறிக்கும். காலம் 2 வேல்யூ அப்படின்றது டேபிளோட செகண்ட் காலத்தை குறிக்கும். நெக்ஸ்ட்டு, சப்போஸ் நான் ஒரு ரோ க்ரியேட் பண்ணணும், எனக்கு எல்லா காலமுக்கும் வேல்யூஸ் தெரியல, சில காலம்ஸ்க்கு மட்டும்தான் வேல்யூஸ் தெரியுது அப்படின்னாலும் நம்மளால் ஒரு ரோ க்ரியேட் பண்ண முடியும். இப்போ நம்ம சில காலம்க்கு மட்டும் நம்ம வேல்யூஸ் என்டர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கான சின்டெக்ஸ் வந்து இன்சர்ட் இன்டு டேபிள் நேம் ஓப்பன் ப்ராக்கெட் லிஸ்ட் ஆஃப் காலம்ஸ். இங்கே லிஸ்ட் ஆஃப் காலம்ஸ் வந்து நம்ம என்னென்ன காலமுக்கு வேல்யூ என்டர் பண்ண போகிறோமோ அந்த காலமோட நேம்ஸு கம்மா போட்டு செப்பரேட் பண்ணி சொல்லணும். தென் க்ளோஸ் ப்ராக்கெட் ஸ்பேஸ் வேல்யூஸ். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்கோம் இல்லையா காலம்ஸ், அதற்கான வேல்யூஸை இங்கே நம்ம என்டர் பண்ண போகிறோம். இந்த காலம் வேல்யூஸ் ஆர்டரும் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்டர் பண்ணியிருக்க காலம் ஆர்டர்ஸும் மேட்ச் ஆகணும். இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ நம்ம காலம் நேம் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம் இல்லையா இந்த டேபிள் நேம்க்கு அப்புறம், இந்த இடத்துல நம்ம சொல்லியிருக்க காலம் ஆர்டர் வந்து ஆக்சுவல் டேபிளில் இருக்க காலம் ஆர்டரை மேட்ச் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. பட் காலம் வேல்யூஸ் வந்து எப்பயுமே நம்ம ஸ்பெசிஃபை பண்ண காலம் நேம் ஆர்டரை மேட்ச் பண்ணணும். ஜென்ரலாக காலம் வேல்யூஸ் வந்து 3 கேட்டகரிஸாக பிரிக்கலாம். ஒன்று வந்து நியூமரிக் வேல்யூ வந்து அப்படியே என்டர் பண்ணலாம். கேரக்டர் வேல்யூ, ஸ்ட்ரிங் வேல்யூ அப்படின்னா சிங்கிள் கோட்ஸ்குள்ளே என்டர் பண்ணணும். டேட் வேல்யூ ஆர் டைம் வேல்யூ அப்படின்னா டு டேட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். இந்த டு டேட் ஃபங்க்ஷனோட சின்டெக்ஸ் என்னென்னா to_date ஓப்பன் ப்ராக்கெட் நம்ம டேட் கொடுக்குறோம் இல்லையா, அதை ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் கொடுக்க போகிறோம். அதனோட வேல்யூ ஸ்ட்ரிங் வேல்யூவாக கொடுக்க போகிறோம். அது வந்து சிங்கிள் கோட்ஸில் கொண்டுருது. கமா நம்ம கொடுத்துருக்குற வேல்யூ எந்த ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்றது சிங்கிள் கோட்ஸில் ஸ்பெசிஃபை பண்ணிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடணும். ஆரக்கிளில் டேட் அண்ட் டைம் ஃபங்க்ஷன்ஸில் டிடி அப்படின்னு சொல்கிறது டே ஆஃப் எ மந்த். டே ஆஃப் எ மந்த் அப்படின்றது அதாவது தேதி 1லேருந்து 31 வரைக்கும். எம்எம் அப்படின்றது மந்த் நியூமரிக்கல் வேல்யூ, அதாவது ஜனவரி 01, பிப்ரவரி 02, டிசம்பர் 12. 4 Ys அதாவது YY. இந்த 4Y அப்படின்றது இயரை ரெப்ரசன்ட் பண்ணும். இந்த ஆரக்கிள் டு டேட் ஃபங்க்ஷனை இன்னும் டீட்டெயில்டாக எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நெக்ஸ்ட், இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி எப்படி ஸ்டூடெண்ட் டேபிளில் வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் SQL டெவலப்பர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த எக்ஸாம்பிளில் நான் ஸ்டூடெண்ட் டேபிள் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு ஸ்டூடெண்ட் டேபிளோட ஸ்ட்ரக்சர் தெரியணும். அதற்கான சின்டெக்ஸ் வந்து டிஸ்கிரைப் ஸ்பேஸ் ஸ்டூடெண்ட். இதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு F5 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்கிரிப்ட் அவுட்புட் விண்டோவில் ஸ்டூடெண்ட் டேபிளோட காலம்ஸ் டிஸ்பிளே ஆகும். ஸோ ஸ்டூடெண்ட் டேபிளோட 7 காலம்ஸ் டிஸ்பிளே ஆகிருக்கு, அதனோட டேட்டா டைப்ஸும் டிஸ்பிளே ஆகிருக்கு. முக்கியமான விஷயம் இப்போ நம்ம நோட் பண்ண வேண்டியது,
அந்த காலம் ஆர்டர்ஸ், ஏன்னா நம்ம அதுக்கான வேல்யூஸ் என்டர் பண்ண போகிறோம். இந்த ஸ்டூடெண்ட் டேபிளில் ரெக்கார்டு என்டர் பண்ணுறதுக்கு இன்சர்ட் இன்டு ஸ்டூடெண்ட் ஸ்பேஸ் வேல்யூஸ் ஓப்பன் ப்ராக்கெட், ஃபர்ஸ்ட் காலம் வேல்யூ வந்து எஃப் நேம், அது கேரக்டர் டேட்டா டைப் அப்படின்றதுனால சிங்கிள் கோட்ஸ்குள்ளே வேல்யூ என்ட்ரி பண்ணுறேன், கமா எல் நேமும் வந்து கேரக்டர் டேட்டா டைப், அதையும் சிங்கிள் கோட்ஸில் என்ட்ரி பண்ணுறேன், கமா ஜெண்டர், அதுவும் கேரக்டர்ன்றதுனால சிங்கிள் கோட்ஸில் என்ட்ரு பண்ணுறேன், கமா டேட் ஆஃப் பர்த். இந்த ஸ்டூடெண்ட்டோட டேட் ஆஃப் பர்த் ஃபார் எக்ஸாம்பிள் May 15th 2002 அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கோங்க. இதை எப்படி நம்ம டூ டேட் ஃபங்க்ஷனில் என்டர் பண்ண போகிறோம் அப்படின்னா, to_date ஓப்பன் ப்ராக்கெட், நான் இப்போ வந்து டேட்டு நான் ஒரு ஃபார்மேட்டில் என்டர் பண்ண போகிறேன். நான் என்ன ஃபார்மேட்டில் என்டர் பண்ண போகிறேன்னா 15-05-2002 சிங்கிள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு கம்மா, என்ன இப்போ நான் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கேன், 15 அப்படின்றது டே, 05 அப்படின்றது mm, 2002 அப்படின்றது இயர். இங்கே டேட் மந்த் இயருக்கு நான் பிட்வீன் யூஸ் பண்ணியிருக்க பங்க்சுவேஷன் மார்க் வந்து ஹைஃபன், நீங்கள் கம்மா ஸ்லாஷ் டாட் இல்லை பங்க்சுவேஷன் மார்க் இல்லாமல் கூட யூஸ் பண்ணலாம். பட் நீங்கள் என்ன பங்க்சுவேஷன் மார்க் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஃபார்மேட்டை நீங்கள் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ இப்போ நான் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்க ஃபார்மேட் வந்து ஃபஸ்ட்டு 2 digits வந்து என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா டே, ஸோ டிடி ஹைஃபன் 05 அப்படின்றது மந்த், ஸோ mm ஹைஃபன் 4 digits ஆஃப் இயர், ஸோ 4 வைஸ் கோட்ஸ்குள்ளே என்ட்ரு பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நான் டேட் ஆஃப் பர்த் டூ டேட் ஃபங்க்ஷன் மூலயமா என்ட்ரு பண்ணிவிட்டேன். ஸோ இந்த டூ டேட் ஃபங்க்ஷன் ஸ்ட்ரிங்கை இன்புட்டாக எடுத்துக்கிட்டு டேட்டை ரிட்டர்ன் பண்ணும், கமா அட்ரஸும் கேரக்டர்ஸ் அப்படின்றதுனால சிங்கிள் கோட்ஸ்குள்ளே என்ட்ரு பண்ணுறேன், கமா பின்கோட் நம்பருன்றதுனால அப்படியே ஸ்பெசிஃபை பண்ணுறேன், கமா மொபைல் நம்பர் அப்படின்றதுனால அப்படியே ஸ்பெசிஃபை பண்ணுறேன், க்ளோஸ் ப்ராக்கெட். SQL டெவலப்பரில் சில ஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு F5 அதாவது ரன் ஸ்கிரிப்ட் கொடுத்தா போதும். ஸோ இப்போ நான் இந்த இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணணுன்றதுனால இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு F5 ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ ஸ்கிரிப்ட் அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா 1 rows இன்சர்ட்டட் அப்படின்னு வந்திருக்கும். இந்த 1 rows இன்சர்ட்டட் அப்படின்றது நீங்கள் இப்போ ஸ்டூடெண்ட் டேபிளில் ஒரு ரோ இன்சர்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்த எக்ஸாம்பிளில் எப்படி சில காலம்க்கு மட்டும் வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதே ஸ்டூடெண்ட் டேபிளுக்கு இன்சர்ட் இன்ட்டு ஸ்டூடெண்ட், இப்போ நான் என்ட்ரு பண்ண போகிற காலம்ஸ் வந்து எஃப் நேம், எல் நேம், ஜெண்டர், கமா மொபைல் நம்பர், ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் வேல்யூஸ் ஓப்பன் ப்ராக்கெட். இப்போ நான் கொடுக்க போகிற காலம் வேல்யூஸ் இந்த 4 காலம்க்கான வேல்யூஸ் மட்டும்தான் நான் கொடுக்கணும். முக்கியமாக இந்த காலம் வேல்யூஸோட ஆர்டர் அந்த காலம் நேம்ஸ் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருக்க இல்லையா அதனோட மேட்ச் ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ட்ரு பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் நேம், அதை கோட்ஸ்குள்ளே என்ட்ரு பண்ணுறேன், கமா லாஸ்ட் நேமும் கோட்ஸ்குள்ளே என்ட்ரு பண்ணுறேன், கமா ஜெண்டர் அதையும் கோட்ஸ்குள்ளே என்ட்ரு பண்ணிட்டு கமா மொபைல் நம்பர்ன்றதுனால அப்படியே என்ட்ரு பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிடுறேன். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறது ஃபுல் ஸ்டேட்மெண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு F5 ப்ரெஸ் பண்ணுறேன். நீங்கள் ஸ்கிரிப்ட் அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா 1 rows இன்சர்ட்டட். இது வரைக்கும் நம்ம டோட்டலாக ஸ்டூடெண்ட் டேபிளில் 2 row இன்சர்ட் பண்ணியிருக்கோம். இப்போ மூணாவது எக்ஸாம்பிள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த காலம் ஆர்டரை மாற்றி, அதாவது டேபிளில் இருக்கிற ஆர்டர் இல்லாமல் வேறு காலம் ஆர்டரில் எப்படி இன்சர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இன்சர்ட் இன்ட்டு ஸ்டூடெண்ட் ஓப்பன் ப்ராக்கெட். இங்கே நான் எடுத்துக்க போகிற காலம்ஸ் வந்து எஃப் நேம், லாஸ்ட் நேம், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த். பட் நான் ஆர்டரை மாற்ற போகிறேன். அந்த ஆர்டர் எப்படி இருக்க போகுதுன்னா டேட் ஆஃப் பர்த், கமா ஜெண்டர், கமா ஃபர்ஸ்ட் நேம், கமா லாஸ்ட் நேம். இந்த 4 காலம் என்ட்ரு பண்ணிவிட்டு ஸ்பேஸ் வேல்யூஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு டேட் ஆஃப் பர்த். ஸ்டூடெண்ட்டோட டேட் ஆஃப் பர்த் வேல்யூ என்னன்னா December 24, 2000. இதை நான் எப்படி என்ட்ரு பண்ண போகிறேன் அப்படின்னா to_date சிங்கிள் கோட்ஸ்குள்ளே 2012-24 கமா கோட்ஸ்குள்ளே நம்ம என்ன ஃபார்மேட்டுன்னு என்ட்ரு பண்ணணும். இப்போ நான் என்ட்ரு பண்ணியிருக்க ஃபார்மேட் என்ன, ஃபஸ்ட்டு 4 digits என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது, இயரை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ 4 வைஸ் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும். ஸோ 4 வைஸ் என்ட்ரு பண்ணிவிட்டு நான் இங்கே எந்த பங்க்சுவேஷன் சிம்பிளுமே யூஸ் பண்ணல. ஸோ அடுத்த 2 digits வந்து மந்த்தை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட்டு 2 digits வந்து டே, ஸோ டிடி. இப்போ ஃபார்மேட் நம்ம என்ட்ரு பண்ணியாச்சு. தென் க்ளோஸ் ப்ராக்கெட், கமா ஜெண்டர், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் எல்லாம் கேரக்டர் வேல்யூஸ்ன்றதுனால சிங்கிள் கோட்ஸில் நான் என்ட்ரு பண்ணுறேன். என்ட்ரு பண்ணிவிட்டு
ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிடுறேன். இந்த ஸ்டேட்மெண்ட்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு F5 ப்ரெஸ் பண்ணுறேன். ஸ்கிரிப்ட் அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா 1 rows இன்சர்ட்டட் வந்துருச்சு. ஸோ டோட்டலாக ஸ்டூடெண்ட் டேபிளில் 3 rows இன்சர்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த கடைசி எக்ஸாம்பிளில் நம்ம என்ன பார்த்தோன்னா சில காலமுக்கு மட்டும்தான் வேல்யூஸ் என்ட்ரு பண்ணியிருக்கோம். அந்த காலம் ஆர்டர்ஸையும் ஆக்சுவல் டேபிள்லேருந்து டிஃப்ரெண்ட்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு வேல்யூஸ் என்ட்ரு பண்ணியிருக்கோம். பட் இந்த வேல்யூஸோட ஆர்டரும் காலம் என்ட்ரு பண்ணியிருக்கோம் இல்லையா இந்த இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட்டில் அந்த ஆர்டரும் மட்டும் மேட்ச் ஆகணும். பட் ஆக்சுவல் டேபிள் கூட மேட்ச் ஆகணுன்றது கிடையாது. இந்த வீடியோவில் எப்படி ஒரு டேபிளில் ரோஸ் இன்சர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். அதில் 3 waysல நம்ம இன்சர்ட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து எல்லா காலமுக்கும் வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு டேபிளுக்கு எப்படி வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணுறது மூலயமா ரோஸ் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ஒரு ரோ க்ரியேட் பண்ணுறதுக்கு பண்ணலாம், இல்லை சில காலம் வேல்யூஸ் என்ட்ரு பண்ணி ரோ க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றத டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள்ஸில் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் எப்படி இன்சர்ட் பண்ண வேல்யூஸை வியூ பண்ணி பார்க்குறது அப்படின்றத பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் SS IT Lectures Tamil.